அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறதுல தெரிந்த தலைப்பு தெரியாத தகவல்ல தமிழ் எழுத்துக்கள்ல சிறப்பெழுத்து பொதுவெழுத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே தெரியும் முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது தெரியும், சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது தெரியும். முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரும் மெய்யுமா 30 முதலே, அதாவது உயிரெழுத்துக்கள் 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களுமே நம்ம என்ன சொல்லுவோம், முதல் எழுத்துக்கள் சொல்லுவோம். சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது 10ன்றது தெரியும். அப்போ 30 + 10 அப்படிங்கிறது 40 எழுத்துக்கள். இந்த 40 எழுத்துக்கள்ல எது சிறப்பெழுத்து எது பொதுவெழுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு தான் நன்னூலார் என்ன சொல்றார் அப்படின்னா, ரா நா லா ஏ ஒவ்வும் உயிர் மெய்யும் உயிர் அளவும் அல்லா சார்பும் தமிழ் பிற பொதுவே. புரிஞ்சிருக்காது, என்னன்னு சொல்றேன். அதாவது ரா நா லா ஏ ஓ, இதுல முதல் எழுத்துக்கள் 30 சொன்னோமா, அந்த முதல் எழுத்துக்கள் 30ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த 5 எழுத்துக்களை கட் பண்றோம். இந்த 5 எழுத்துக்களை மைனஸ் பண்ணோம்னா மிச்சம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா 25 இருக்கும். உயிர்மெய்யும் உயிர் அளவும் அல்லா சார்பும், சரிங்களா? அப்ப சார்பு எழுத்துக்கள் 10ல உங்களுக்கு எது கட்டாயிரும் அப்படின்னா உயிர்மை எழுத்தும் கட்டாயிரும், உயிர் அளவடையும் கட்டாயிரும். அப்ப இந்த 2 இது போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்னா 8 இருக்கும், சரிங்களா? அப்ப இந்த சைட்ல 2 எழுதிக்கிறோம். அப்போ இது என்ன அப்படின்னா சிறப்பெழுத்துக்கள். தமிழ்ல சிறப்பெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 13. இந்த இது என்ன அப்படின்னா 27. அப்போ 40 எழுத்துக்கள்ல முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது 30, சார்பெழுத்துக்கள் சொல்லும் போது 10, இது மொத்தமா சேர்த்தோம்னா 40. அந்த 40 எழுத்துக்கள்ல உங்களுக்கு சிறப்பெழுத்து 13, பொது எழுத்து 27. இது போன்ற தகவல் இன்னும் அதிகமாக நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்த சீரீஸ்ல. நன்றி, வணக்கம்.